எந்நாட்டுக்கு பொன்னான சக்தி வந்து சமயமரா இருக்கும்படியான மகமாரியம்மன் முத்துமாரியம்மன் அனுகிரகத்தாலும் ஆரோக்கியப்படி ஆண்டு வரும்படியான மன்மசாமி அவருடைய புண்ணியத்தாலும் இன்று நடக்கக்கூடிய நாடகம் எப்படி என்றால் நாடகம் பிறகு நாடகம் பிறகு அப்படி இருந்த போதும் பெற்றாலும் பிள்ளை போல் பேர் எடுக்க வேண்டும் பெற்றாலும் கல்வி தகுந்த
பதில் இருக்கணும். எல்லாருக்கும் பணம் செல்வாக்கு இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். அப்படி இருந்த போதிலும் இதோ நம்ம ஊரை சேர்ந்த நம்ம பஞ்சாயத்தை சேர்ந்த ஆறுயிர் அன்னார் திருவாளர் சங்கர் மாதவன் ஐயா அவர்கள் கவுன்சிலர் அவர்கள் இந்த நாடகத்திற்காக ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு வாசு பணம் கொடுக்கலாம் அவருக்காக மரியாதைக்காக இந்த ஊரை தேடி வந்திருக்கின்றார். அப்படி இருந்த போதிலும் ஊர் நாட்டாண்மையார் அவர்களுக்கு சாலை அறிவித்து மரியாதை செய்வார். திருவாளர் நம்மை போய் ஒரு நாடக நடிகர் நாடக நடிகர் எங்க அப்பா ஒரு நாடக நடிகர். அப்படி இருந்த போதிலும் அவர் இந்த நாடக கலையை பாராட்டி நம்மை போல் பொருட்டாக்கி வந்திருக்கின்ற ஆரூர் ஐயா அண்ணன் திருவாளர் முத்து அவர்கள் ஆமா அவருக்காக இந்த ஊர் நாட்டாண்மை அவருக்கு மரியாதை செய்கிறார். சரி அப்புறம் வந்துருவோம்.
என்னடா சொன்ன? பாடினா பாடினா சுத்தமான போட்டு போயிட்டா யாரு சொல்லுவா? நம்மளாட்ட மனுஷனா சொல்லி எந்த அர்த்தத்துல 9 சொன்ன? ஒட்டிக்காரன் 9 காலக்காரன் 9 அந்த வாஜாரிக்கிற பன்னீர் பன்னீர் வாஜாரி அவன் 9 இவெல்லாம் 9 இல்ல தம்பி 9 சொல்றிய இவெல்லாம் 9 இல்ல 9 என்ன அர்த்தம் தெரியுமா? என்னடா அர்த்தம் உனக்கு என்ன தெரியுமா? சொல்றா விளக்கு என்ன இருக்கு? ஏண்டா ஏய் இது ஆமாவாயா ஐயால சொல்றியா? டங்கோயா நீ ஒக்காய் சொத்த மொட்டை ஏண்டா 9 சொல்லி அதுக்கு விளக்கு என்ன? 9 இல்லையா? ஆமா அதுக்கு என்ன? அதனால 9 இல்ல காலக்காரன் 9 இல்ல வெட்டிக்காரன் 9 இல்ல மாதர் 9 இல்ல நீ 9 சொல்றியே இது எல்லாம் இல்ல சொல்றியே இது என்ன விளக்கம்? தம்பி நீ படிச்சுக்கிறியா? பள்ளிக்கூடம் போய்க்கிறியா? நானா பள்ளிக்கூடம் நாட்டியம்மா சரிகமா தான் படிச்சேவனே அதுதான் டெய்லி மொக்கலா போய் நீ சாரா கையில் இருக்கிறேன் இதெல்லாம் கத்துக்கிட்டு யாரு குண்டை கண்ணு அடிக்கிறான் 50 வந்தா இந்த ஊர்ல கத்து கொடுத்தவங்க கம்மியாச்சு அவன்தான் நீ சொல்லணும் ஒண்ணுவா என்ன நீ சொல்லவே மாட்டேங்க அந்த பக்கம் போதும் ஆமா அப்பவே கத்து கொடுத்தான் கவுண்டரா வணக்கம் கவுண்டரா தங்கமான பிள்ளை ஆமா அகட்டா ஐயா 9 விளக்க வேண்டும் விளக்கம் ஆமாடா நான் சொல்றதே நீ கூட்டணும் ஓஹோ அப்படி பேனா எடுத்து வந்து இருந்தாங்க எடுத்துட்டு வா டைம் ஆகுது சொல்லுவ ஏய் கணக்கு பாட்டுக்கு எல்லாம் காது 2 கண்ணு 2 நான் என்ன சொல்லுவேன் காது 2 நான் என்ன சொல்றேன் காது 2 எத்தனை அப்படி சொன்னியா? பின்ன வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்றா. ஓஹோ இது எல்லாம் கூட சொல்ற. என்ன சொல்லிப்பா? இதெல்லாம் சேர்த்து கூட்டு சொன்ன. கூட்டு இல்ல கூட்டுல வாய் படிக்குதுல அத சொல்றா. நாலாச்சு 4. மூக்கு 1 துவாரங்கள் 2 6 ஆச்சு. ஆச்சா வாய் 1 மின் மிஷின் 1 பின் மிஷின் 1 எட்டாச்சு 9 கம்மி. மின் மிஷின் 1 பின் மிஷின் 1 தம்பி இதெல்லாம் சொல்றியா? பின் மிஷின் மின் மிஷின் சொல்றியா? இதெல்லாம் விளக்கா? அட டேய் ஏண்டா யூரின் வெட்ட ஏல போற. ஓஹோ நெட்டிக்கார வாயால போவன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டா. எரும நடங்கறான் பாரு. அவன் அர்த்த படம் மச்சான் சொல்றது உண்மைதான். டேய் யூரின் போறது 1 காலையில பாத்ரூம் போறல ஆமா அது 1 அது எல்லாம் நம்ம குண்டு தான் அது சாப்பிடுறாங்க. ஏறா ஆம்பளைக்கு 9 பொம்னாட்டிக்கு 11. சொல்றீங்களே ஏண்டா 9 சொல்றீங்க. அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 சொல்றீங்க. என்ன காரணம்? அவங்களும் 10 மாதம் நாங்களும் 10 மாதம் அவங்க மட்டும் 2 எக்ஸ்ட்ரா சொல்றீங்க. என்ன எந்த விதத்துல? ஏய் சகலபடி இருடா. யாரா சகலா? நீ மொடே நானே வச்சிருந்தேன். பங்கிச்சா ஓ. ஏய் ஐயோ அம்மா. ஏய் ஆகிட்டா வீடு வர்த்திகள் வேண்டாம். என்ன சொன்னே? பொம்னாட்டிக்கு 2 சொன்னே 2 எக்ஸ்ட்ரா சொன்னே. என்ன ஆமா இல்லையா? ஆமா பொம்மா. ஓஹோ ஒப்ப வந்து பொம்மாவை தாலி கட்டி கர்ப்பமா இருந்து ஓஹோ நீ பிறகுற 10 மாதம் 10 மாதம் பொறுத்து. ஆமா 300 நாள் ஆமா பொம்மா என்ன பண்றாங்க உன்ன?
என்ன பண்றாங்க? பால் குடுக்குறாங்கடா கம்மியாட்டி. ஏய் குட்டி பால் எடுத்து போடுறாங்க. பால் குடுக்குறாங்க. ஓஹோ அந்த பால் மிஷின் தான் ரெண்டி. அடிச்சாலும் அடிச்சு ஏய் வாடா 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 11 11 ஆச்சு. போச்சா? பரவாயில்ல. நீங்களா யாரு? தம்பி ஓ சும்மா புத்திசாலியா பேசுறே. ஏய் போத்திரி என்ன தின்ற? நீ தான் துண்ற. நீ அதே தின்னுடா. வரணும் வராது இருக்கும். வரணும் இப்பெல்லாம் பெண்ணோவு. அது தின்னா போது அது எப்படா மூஞ்சி வச்சு ஏறாங்க பாரு கடவுளே. சொல்றா. பரவாயில்ல பக்கட்டா. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி நான் சொல்லிட்டு உனக்கு. டேய் ஏண்டா? நீ யாரு? ஓஹோ நீ எங்களை யாருன்னு கேக்குற? ஆமா. நாங்களும் ஆட்டக்காரர்கள். ஓ ஆட்டுக்கார பசங்க. என்னடா அம்மா கேப்பலாம்? எப்பா அம்மா கேப்பலாம்? அம்மா ஏண்டா? ஆட்டக்கார பசங்களை கேக்குறீங்க அம்மா கேப்பலாம் போச்சு. டேய் ஐயா பூஜை ஜாதி புடிச்சு ஏண்டா? என்ன அடிக்கிறாடி இவனுக்கு வேத்து போத்து பாரு. அடி ஏண்டா? ஆட்டக்கார பசங்க அம்மா கேப்பலமா சொல்றீங்க? நாங்களும் ஆட்டக்காரர்கள். நீங்க ஆட்டுக்காரு. ஆமா. எத்தனை பேரு? நாங்களும் 16 பேர் வந்திருக்கீங்க. 16 பேரு. ஜோடி ஜோடியாக. எப்படி? ஜோடி ஜோடியாக. எப்படி? ஏய் ஓ. ஒரு ஆண் வேஷம் வரும். பிறகு ஒரு பெண் வேஷம் வரும். ஆ ஒரு பெண் வேஷம் வரும். பிறகு ஆண் வேஷம் வரும். இப்படி சொல்லபடியான 16 பேர் ஜோடி ஜோடி ஓ ஜோடியா. சரி தம்பி. ஓ ஜோடி ஜோடியா வரீங்க. ஆமா. நான் இல்லன்னு சொல்ல. ஓஹோ. ஜோடி ஜோடியா வரீங்க. சரிங்களே. உன் மொண்டாட்டி எவங்கிட்ட விட்டு வந்துக்கிற? தம்பி ஓ. ஆட்டுக்காரங்களுக்கு ஆ. 2 மனைவி. ஆ ஒண்ணு அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஓ ஒரு மனைவிங்க ஆ பெண் வேஷம் வருவாங்க. ஆ 2 மனைவி. ஆ இருந்தாலும் இருக்கட்டும். ஆ. நீ கேட்டு தப்பில்ல. ஆ இருந்தாலும் இருக்கட்டும். ஆ. 16 என்பது ஆ ஒரு கட்டளால குறிக்கப்படுகிறது. ஓ அதனால ஆ அதுல ஒரு ஆள் குறைச்சிக்கலான்னு பார்த்தேன். ஆ பதிவுராஜர் என்ன சொன்னாரு? ஆ ஐயா ஐயா ஆ 15 போய் நடுபுற முடியும். ஆ. இருந்தாலும் குண்டு மேல ஒரு ஆளு, அடி வாங்குற ஆளு ஒரு மேலே ஒரு ஆள் வேண்டும். ஆ அதுக்காக ஆ எங்க கம்பெனிக்கு ஒரு ஆள் வேண்டும். ஓஹோ உங்க கம்பெனிக்கு வேணும். ஆமாடா. சரி நான் கேட்கிற தமிழ் உன்னால கொடுக்க முடியுமா? ஓஹோ உனக்கு சம்பளம் வேணுமா? ஆமா. தம்பி கேள்றேன். ஏமா கேட்கிறேன். ஏத்தி பண்ண 2000. ஓஹோ இறக்கி பண்ண 4000. 4000. அது என்னடா கேடுக்குங்கடா? டேய் டேய் ஓ ஏத்தி பண்ணா போட்டு கேக்குறியா? சரி பண்ணு. ஏய் ஆ ஏத்தி பண்ணா 2000 சொல்றியா? ஆமா. சரி பண்ணா. கேக்குறேன். சைலண்ட். ஏய் தம்பி கம்பெனி ஏத்தி பண்ண 4000 கேக்குறேன். கேக்குறேன். இறக்கி பண்ண 4000 4000 கேக்குறேன். ஏத்தி பண்ணா 4000 கேக்குறேன். 2000 கேக்குறேன்ற. ஏத்தி பண்ணா 2000 கேக்குறியா? தம்பி ஆ. ஏறும் போதுக்கு இது மாதிரி குஷி ஓஹோ தெம்பா ஏறுவோம். ஆமா. ஆனா இறங்கும் போதுக்கு இது மாதிரி தம்பி ஆ. சொக்கா பூரா நனைஞ்சு நனைஞ்சு. விலகழுத்து போய் தான் இறங்குவோம். ஓஹோ இறங்கும் போது அதுக்கு தான் அந்த எந்த சம்பளம். இடத்துல? ஏடா நீ வாயை பொளக்குற. டேய் என்ன அவசரப்படாத. ஒரு மரமாய் ஏய் கம்னாட்டி. ஓஹோ அரியா பசங்க 4 பேர் கொள்ளைக்கட்ட வையா போறாங்க. போறாங்களா? அங்க தென்னம் தோப்புக்குது. ஓஹோ தென்னை மரம் இருக்கு. தென்னை மரம் இருக்குது. ஆமா. தென்னை மரத்துல என்ன இருக்கும்? இல்லடா பனங்காவா இருக்கா? தேங்காய் தானே இருக்கா? தேங்காய் இருக்கு, இளநீர். ஆமா. பசங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஏறி பறிக்கலாம் ஓஹோ அப்படி நினைப்பாங்க. உண்மைதான். கிடுகிடுன்னு ஏறிடுவான். ஓஹோ. ஏறும்போது ஏறும்போது. தண்டிட்டான். அங்கிருந்து கீழே வந்தா கை ஓடிமா கால் ஓடிமா கால ஓடி அதுதான் அந்த சம்பளம். ஓஹோ அதுக்காக கேக்குறேன். ஆ. தம்பி போனாலும் போகட்டும். போகட்டும். நீ கம்பெனிக்கு நீ வருவது உண்மையா இருந்தா ஆ. தம்பி ஓ. 2011 நேற்று படித்த படைத்த முக்கந்தாரிய ஆ. கடவுளுக்கும் ஆ. அத பார்வதி அம்மனுக்கும் ஆ. சேசுனாகிய ஆ. விநாயகமூர்த்தி தோத்திரம் செய்தால் ஆ. பிறகு நாடகம் ஆகட்டும். உன்னுடைய காவல்காரன் மல்லிகை முல்லை இருவச்சி குங்குமந்தன வெற்றி வேறு பாரதியில் இப்படி சொல்லக்கூடிய 32 மலைகளை கொண்டு வந்து பன்னீர் கால்கழி பட்டாளம் சொல்லிட்டு அநேக கோடி வந்துடும் சார். உன் பக்தி மெச்சி விநாயகர் பெருமான் ஒரு காட்சி அளித்தார். சரி விநாயகர் வந்தாரு. ஐயா விநாயகர் பெருமானே என்னுடைய மேடையில இன்று இரவு விடிகிற வெள்ளியும் 17 பிள்ளைகளை 16 பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதே போல இந்த மேற்கரியமங்கல் கிராமத்தில் இருக்கிற பொதுமக்களை அனைவரும் நீ தான் அருள் தர வேண்டும். ஆமா அதனால தான் உன்னை வேண்டுறேன். அடுத்தது அப்படி இருந்தாரா அத சதுமுகம் அடித்த பெருமனோட மனைவி யாரு? தலைவாரி அம்மா இருக்காங்களே அவங்க தோத்திரம் செய்தால் பிறகு நாடகம்.
யாரை வணங்கணும்? டேய் அதாவது யாரை வணங்கணும்? சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் மனைவி இருக்காங்களே கல்வாணி அம்மனை தோத்திரம் செய்தால் பிறகு நாடகம். அவளை தோத்திரம் பண்ணலாம் பாட முடியாது. ஆமாடா பாட முடியாதுடா. பாடுவேன். எப்படி பாடுவேன்? பேசுவேன். பேச முடியும். ஆடுவேன். எப்படி ஆட சொல்றீங்க? எப்படி பேச சொல்ற? நீ பேசி நீ பாடு. வணக்கம். என்ன உனக்கு வர தலைவாணி இல்லாத பேச முடியாதா? யாரு அவன் சொல்றான். யாரு நீயும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. நான் பேசுவேன். எப்படி பேசுவேன்? தம்பி என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் எப்படி வேணாலும் பேசுவேன். இந்த ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க உன்னை பத்தி பெருமையா தான். அப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்த வருஷம் நீ தான் எலெக்ஷன்ல தலைவரா நிக்க போறேமே. ஆமா ஆமா சரி, அப்படி இருந்தாலும் தம்பி கலைவாணி இல்லை என்றால் உன்னால வாய் திறக்க முடியாது. நான் திறப்பேன். எப்படி திறக்க சொல்றேன்? எப்படி நான் சொல்லுவதை போல தெரிவிக்க வேண்டும். சொல்றேன். எப்படின்னா காலையில எழுந்து பச்சை பிள்ளை அறுக்க போனேன். ஓ காலையில எழுந்து பச்சை பிள்ளை அறுக்க போனேன் அப்படின்னு இந்த நாக்கு இருந்தா நாக்க புடிச்சுன்னு சொல்லணும். சரி நவரேடி அப்ப நான் சொல்றேன். காலையில எழுந்து பச்சை பிள்ளை அறுக்க போனேன். அம்மா அடி மாடு பாத்தீங்களா? நானும் அடிப்பேன். எல்லாம் அடிக்கிறாங்களே, நமக்கு ஏன் அந்த பாவம்? அதனால நாக்க புடிச்சுன்னு சொல்லணும். ஓ நாக்க புடிச்சுன்னு. ஆமா. காலையில எழுந்து பச்சை பிள்ளை அறுக்க எப்படி வந்து அந்த அம்மனை வணங்க சொல்றியா? கேட்டியா? சரி வைக்க படத்தில் என்று சொல்லக்கூடிய ஒருவரான வைகுந்த வசனாகி விளங்கக்கூடிய ஆலய கண்ணன் எம்பெருமான் இருக்கின்றாரே. அன்னவர் வந்து செய்தால் இத்தனை தெய்வத்தை வணங்கினாயே, ஏதாகிலும் ஒரு தெய்வம் வந்து உனக்கு காட்சி அளித்ததா? கிடையாது. மறைமுகமா இருந்துதான் தெய்வத்தை கிடையாது. அதனால என்ன ஒரு இது கரியமங்கலம் நகரத்தில் செங்கவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் உயர்நிலை சங்கர் வாஜர் ஆசிரியர் அவர் தான் இன்னைக்கு உணவு நம்மளுக்கு. சரி அதை விட தம்பி அப்படி எங்க வரணும்? வேண்டுமான தெய்வத்திலா வேண்டிய விட்டது அதாவது வந்து எத்தனை தெய்வத்தை வேண்டிய போதும் கண்ணுக்கு மறைவாக நின்று காட்சி அளிக்க தவிர பேசன் தெய்வத்தை விட மற்றொரு தெய்வம் கிடையாது. அதுதான் குரு தெய்வம் எங்க இருக்காங்க? அதோ தெய்வம் அன்புத சுவாமிக்கு. ஆமா இல்லையா? அன்புத சுவாமி இருக்காரு பத்தியா? அவர் தான் இன்னைக்கு நமக்கு தெய்வம். ஆமா அப்படி இருந்த மாதிரிலும் இருக்காங்களே நம்ம தோன்ற மாதா பிதா குரு தெய்வம் ஆனா ஒரு பாதத்தை வணங்கினால் விட்டது
விட்டது. நாடக விளம்பரம், நாடக விளம்பரம், நாடக பேராசான், ஆசிரியர் வருவார். நாள் கதை விளக்கம். வேண்டுமான தெய்வத்தின் அமர்ந்திருக்கும்படியான பெருத்த சபை இந்த கூட்டம் என்றால் ஆரோக்கியம் ஆண்டுபடியான மன்மத சாமி பெயரால் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மன்மத